Hi, welcome to all. This is Kylina Info Technology. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ பார்த்துட்டிங்க ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஸ்கைலினா இன்ஃபோ டெக்னாலஜியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் நான் அதிக வீடியோஸ் வந்துட்டு போட முடியும். ஓகே, ஸோ இப்போது இந்த வீடியோ பார்த்துட்டிங்க அப்படின்னா A&MLக்கான ஓப்பன் கம்யூனிட்டிக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் வீடியோ. ஸோ இது வந்து யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எல்லா வகையான பீப்புள்ஸ்க்குமே யூஸ் ஆகும். பர்டிகுலராக பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம். ஓகே, ஸோ ஸ்டூடெண்ட்டு ஆர் ஃப்ரீலான்சிங் பண்ணுறவங்க இல்லை அப்படின்னா ஃப்ரெஷர்ஸு. ஓகே, அதே மாதிரி வந்துட்டு எனக்கு நல்ல ஸ்கில் இருக்குது, அதாவது வந்துட்டு A&ML, அதே மாதிரி வந்துட்டு ஜென்ரேட்டிவ் AI, டீப், அதே மாதிரி வந்துட்டு AI ஏஜென்ட், இது ரிலேட்டடான எனக்கு நிறைய ஸ்கில் இருக்குது. ஸோ என்னுடைய ஸ்கில்லை வந்து பப்ளிக்கலாக மற்றவங்களுக்கு யூஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, ஸோ இவங்கள மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த கம்யூனிட்டி வந்துட்டு ஒன் ஆஃப் த மோஸ்ட் யூஸ்ஃபுல்லான கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது வந்து என்னென்னா ஹக்கிங் ஃபேஸ் அப்படிங்கிற ஒரு கம்யூனிட்டி. ஸோ இது பற்றி மேக்ஸிமம் பேர்த்துக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஓகே, ஸோ இது வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸுகளுக்கு வந்துட்டு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக தெரியணும். ஓகே, எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது ஒன் ஆஃப் த எப்படி வந்து கிட்டப் வந்துட்டு எப்படி வந்து ஒரு பப்ளிக்கான ஒரு ஓப்பன் கம்யூனிட்டி வந்துட்டு நம்ம கோடை புஷ் பண்ணி புல் பண்ணி வச்சுக்கிறதுக்கு. ஸோ நம்ம ஒரு டெவலப்பராக இருக்கோம் இல்லைனா டெஸ்டராக இருக்கோங்கும்போது அவங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லோ சேம் வந்துட்டு AI ரிலேட்டடாக A&ML ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கம்யூனிட்டின்னு கூட சொல்லலாம். ஓகே, ஸோ இதில் வந்துட்டு நம்ம என்னென்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம சைன்அப் பண்ணணும். ஸோ சைன்அப் வந்துட்டு எதுக்காக பண்ணணும் அப்படின்னா நம்ம சைன்அப் பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்துட்டு நம்ம நம்ம யார் நமக்கான ஃபியூச்சர்ஸ்லாம் இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்காகத்தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இந்த வீடியோஸ் வந்துட்டு நம்ம மேக் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஸோ இப்போது பேகு. ஓகே, ஸோ இது வந்து ஹியூமன் வெரிஃபிகேஷனாக பண்ணுது. சரி, ஓகே, ஸோ நம்ம பின்னாடி வேணால் சைன்அப் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்துட்டு இதில் நிறையா இது இருக்குது, ஃபியூச்சர்ஸ் இருக்குது. ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். மாடல்ஸ் இருக்குது. ஸோ மாடல்ஸ்னால் என்ன அப்படிங்கும்போது ஸோ இப்போ நீங்கள் வந்து எய்தர் நீங்கள் டாஸ்க் வந்துட்டு ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம், இல்லை அப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க, இல்லை அப்படின்னா ஒரு யூஸ் கேஸ் எடுத்து பண்ணுறீங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கான நிறைய APIs வந்துட்டு இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே உங்களால் பார்த்துக்க முடியும். இப்போ உங்களுக்கு வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் டெக்ஸ்ட் ஜென்ரேஷனாக இருக்கட்டும், இல்லைனா இமேஜ் டு டெக்ஸ்ட் டு டெக்ஸ்ட் அப்படிங்கிறதா இருக்கட்டும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி டாஸ்க்கோ உங்களுக்கு வந்துட்டு இந்த இடத்துல ரிவ்யூ பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி என்ன மாதிரி லைப்ரரிஸ் உங்களுக்கு வேணும் அப்படிங்குமோ இங்கே போயிட்டு நம்ம லைப்ரரிஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த இடத்துல வந்து டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அப்படிங்கிற ஒரு லைப்ரரி யூஸ் பண்ணுறேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஸோ இதில் வந்து டெக்ஸ்ட் டு வீடியோ அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா நிறைய மாடல்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இதில் எப்படி நம்ம செலக்ட் பண்ணுறது அப்படின்னா ஸோ இந்த இடத்துல ட்ரெண்டிங்னு இருக்கும். ஓகே, இதில் வந்துட்டு நம்ம ஏதாவது ஒரு கேட்டகரியை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட் லைக்டு இருக்கலாம், மோஸ்ட் டவுன்லோடர், ரீசெண்ட்லி கிரியேட்டர், ரீசெண்ட்லி அப்லோடர். நான் வந்து மோஸ்ட் டவுன்லோடர் கூட போயிடுறேன். ஸோ மோஸ்ட் டவுன்லோடரில் வந்துட்டு ஸோ ஃபஸ்ட்டு கிளிப்புக்குள்ளே நான் போயிடுறேன். ஸோ இங்கே போகும்போது என்னென்னா இந்த மாடலோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே வியூ ஆகிருக்கும். இந்த மாடல் வந்து என்ன சொல்ல வருது, ஸோ என்ன லைப்ரரிஸ் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ இம்போர்ட் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்டாக இந்த இடத்துல இருக்கும். ஓகே, ஸோ இதை வந்துட்டு நான் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ யூஸ் திஸ் மாடல் இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து இந்த லைப்ரரியாகவே யூஸ் பண்ணணுமா, நோட் புக்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாமா, கொலாப்ஸில் யூஸ் பண்ணிக்கலாமா, ஸோ வேறு ஏதாவது நோட் புக் ரிலேட்டடாக யூஸ் பண்ணலாமா. நான் வந்துட்டு லைப்ரரிஸாக நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் இங்கே பார்த்துட்டிங்கன்னா யூஸ் த லைப்ரரி வித் ஹெல்ப் ஆஃப் த இம்போர்ட் APIs. ஓகே, ஸோ இங்கே போய்ட்டு நீங்கள் API கால் பண்ணிக்க முடியும். ஓகே, இங்கேருந்து கால் பண்ணி இங்கேருந்து உங்களுடைய ஃபியூச்சர்ஸை வந்துட்டு ஆட் பண்ணி உங்களுக்கான ஃபேஸ் ரெகக்னிஷன் ரிலேட்டடாக இப்போ எப்படி சொல்கிறது அப்படின்னா
ஃபேஸ் 2 டெக்ஸ்ட் ரிலேட்டட் அப்படிங்கிற மாதிரி ஃபியூச்சர்ஸ் எல்எல்எம் ரிலேட்டடான ஃபியூச்சர்ஸை வந்துட்டு இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இது வந்து ஒரு ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக நான் இதை சொன்னேன். ஓகே, ஸோ இந்த பர்டிகுலரான யூஸ் கேஸஸ் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் இந்த இடத்துல நான் சொல்லியிருப்பேன். இங்கே பார்த்துங்க, டவுன்லோடு வந்துட்டு 6334 டவுன்லோட்ஸ் வந்துட்டு இருக்குது. இது வந்து ஒன் ஆஃப் த ஃபேமஸ்ன்னு சொல்லலாம். ஓகே, டெக்ஸ்ட் டு வீடியோ கன்வெர்ட்டருக்கு வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, இது வந்து மாடியூல்ஸ், ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்காக மாடியூல்ஸு வச்சுருக்கிறவங்க இது யூஸ் பண்ணுறது. ஓகே, இதே மாதிரி டேட்டா செட்ஸ் வேணும்னா இந்த இடத்துல நீங்கள் டேட்டா செட்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு மல்டிபிளான டேட்டா செட்ஸ் வந்துட்டு இந்த இடத்துல நீங்கள் கேதர் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ என்ன ஃபார்மெட்டில் வேணும், டாக்குமெண்ட் வேணும்னா டாக்குமெண்ட்டு, இமேஜ் வேணும்னா இமேஜ், டெக்ஸ்ட் வேணும்னா டெக்ஸ்ட்டு. ஓகே, ஸோ இதில் வந்துட்டு எந்த டைப் ஆஃப் த ஃபார்மெட்டில் வேணும். ஓகே, சிஎஸ்வி ஃபைலாக வேணும் நான் கொடுக்குறேன்னு வைங்களேன். சிஎஸ்வி ஃபைலாக உங்களுக்கு வந்து டாக்குமெண்டடாக சிஎஸ்வி ஃபைலாக இருக்குது அப்படிங்கும்போது ஜஸ்ட்டு நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து என்ன ஆகும், டேட்டா செட் வந்து செப்பரேட்டாக யூஸ் ஆகும். ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாங்கன்னா யூஸ் த டேட்டா செட்ஸ் இங்கே கிளிக் பண்ணி இங்கே நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா யூஸ் த டேட்டா செட்ஸ் வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணலாம். டேட்டா செட்ஸ் அப்படின்னா டேட்டா செட்ஸ் வந்துட்டு வந்துடும். பேண்டாஸ்னால் பேண்டாஸ் நமக்கு வந்து வந்துடும். ஸோ இதை பேஸ் பண்ணி எப்படி நம்ம அந்த டேட்டாவை வந்து இம்போர்ட் பண்ணி நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோ இந்த டேட்டா செட்டை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக வந்து டேட்டா சயின்ஸ் அண்ட் டேட்டா அனலிட்டிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் தெரியும். லைக் ஒரு டேட்டா வந்து ரா டேட்டாவை எடுத்து நம்ம வந்து டேட்டாவை இம்போர்ட் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், கிளீனிங் பண்ணுவோம், அதுக்கப்புறம் டூப்ளிகேஷன் ரிமூவ் பண்ணுவோம். இந்த மாதிரி நிறைய ப்ராசஸில் வந்துட்டு டேட்டா லைக் டேட்டா அனலிட்டிக்கல் ஆர் டேட்டா சயின்டிஸ்ட் ஆர் டேட்டா இன்ஜினியர்ஸ், இந்த மாதிரி நிறைய கேட்டகரி பீப்புள்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. நம்ம இதுக்கு வந்து செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடலாம். ஸோ பேசிக்காக இந்த டேட்டா செட்டுங்கிறது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக நம்ம இதை பார்க்கணும். ஓகே, இது வந்து ஸ்பேசஸ் இங்கே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு கம்யூனிட்டி இந்த இடத்துல பில்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, உங்களுக்கு எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய மாடல்ஸ் வந்துட்டு நீங்கள் இந்த இடத்துல ஜஸ்ட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு அப்ளிகேஷனாகவே உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எடுத்து அந்த அப்ளிகேஷனை ஜஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் அனலைசர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ ஓப்பன் எல்எல்எம் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இங்கே போய்ட்டு கிளிக் பண்ணி அந்த ஓப்பன் எல்எல்எம் இதை வந்துட்டு நீங்கள் அப்ளிகேஷனாகவே யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நாட் ஒன்லி ஃபார் திஸ், ஸோ நிறையா அந்த மாதிரி சர்வீசஸ் வந்துட்டு இருக்குது. ஓகே, ஸோ இப்போ அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா கம்யூனிட்டி இருக்குது. ஓகே, கம்யூனிட்டி, அதே மாதிரி டாக்ஸு, அதுக்கப்புறம் ப்ரைஸிங். ஸோ தட் கம்யூனிட்டி அப்படிங்கிறது நீங்கள் ஒரு கம்யூனிட்டியாக க்ரியேட் பண்ண முடியும். அதே மாதிரி வந்துட்டு ஸ்பேஸ் வந்துட்டு உங்களுக்கு க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா ஸ்பேஸாக நீங்கள் வந்து செப்பரேட்டாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கு ஒரு டாக்குமெண்டேஷன் வேணும்னா இந்த இடத்துல டாக்குமெண்டேஷன் இருக்கும். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணுறது, ஸோ இதுக்கான யூஸ் கேசஸ் என்னென்ன இருக்குது, கோர் எம்எல் லைப்ரரிஸ் என்னென்ன லைப்ரரிஸ் இருக்குது, ஸோ ட்ரைனிங் எப்படி வந்து ட்ரெயின் பண்ணுறது, ஒரு டேட்டா வந்து எப்படி ட்ரெயின் பண்ணுறது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து இந்த டாக்குமெண்டேஷனில் இருக்கும். ஸோ அதே மாதிரி ப்ரைஸிங் இருக்குது. ப்ரைஸிங் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா ப்ரைஸிங் மாடல் வந்துட்டு எங்களுக்கு இருக்கும். ப்ரோ அக்கௌண்ட் டெவலப்பர் மந்த்துக்கு எவ்வளோ யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு டீமுக்காக எப்படி யூஸ் பண்ணிக்கலாம், என்டர்பிரைஸ் லெவலில் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு ப்ரைஸிங்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக இந்த ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா ஃப்ரீயாகவே உங்களுக்கான நிறைய ஸ்பேசஸ் இங்கே கொடுத்துருக்கான். ஸோ நீங்கள் ஃப்ரீயாகவே நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஹக்கிங் ஃபேஸ் வந்துட்டு வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் அண்டு ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ வந்துட்டு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம புது சர்வீசஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.